அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் சுக்கிரன் பெயர்ச்சியின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழுமையான விளக்கத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் சுக்கிர பகவானுக்கு அப்படின்னு முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க. குரு பகவான் எப்படி அனைத்து கடவுள்களுக்கும் அதிபதியாக விளங்குகிறாரோ அதே போல் சுக்கிர பகவானும் பேய்களின் அதிபதியாகவே விளங்குகிறார். இது அன்பு, பொருள்சார் வசதிகள், ஆடம்பரம், இன்பம் மற்றும் மகிமை ஆகியவற்றின் காரணியாகவும் சுக்கிர பகவான் விளங்குகிறாரு அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய கிரக பெயர்ச்சியில் சுக்கிர பெயர்ச்சி அப்படின்னும் நடக்க போகிறது. இது சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் தொழில் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுக்கிர பகவான் ஜூலை 7ஆம் தேதி 4:15 மணிக்கு கடக ராசிக்குள்ள நுழைகிறார். இந்த பயிற்சியின் காரணமாக தொழிலில் பதவி உயர்வு கிடைக்க பெறலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கிடைக்க பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு நகர்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியானது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியானது 10 மற்றும் 5வது வீட்டிற்கு அதிபதியாக தற்போது சுக்கிர பகவான் இருக்கார். தற்போது அவர்களினுடைய 7வது வீட்டிற்கு மாறப்போகிறார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு லாபகரமான சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆன்மீக நடவடிக்கைகளில் அதிக ஈடுபாடு நீங்கள் காட்டுவீங்க. பணியிடத்தில் உங்களுக்கு புதிய மற்றும் அற்புதமான வேலை கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள் மூலமாக நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் பெயர்ச்சியானது எந்த காரியத்தையுமே கச்சிதமாக முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுங்க. மேலும் தடைபட்ட பல காரியங்களில் தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். வாக்கு வன்மையால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். பண பிரச்சனை நீங்க பெறும். அதே மாதிரி சுக்கிர பகவானால் நண்பர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. வாகன யோகம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இந்த சுக்கிரன் பெயர்ச்சி உங்களுக்கு அமைய பெறப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் தானாக விலகியும் விடுவாங்க. உங்களுடைய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக நடந்து முடிய வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளும் அகல ஆரம்பிச்சிடும். தடைபட்ட பண உதவி கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பிப்பீங்க. குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி அமைதி ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறுங்க. விருந்தினர்கள் வருகையும் இருக்க செய்யும். குடும்ப செலவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும். பிள்ளைகள் உங்களது ஆலோசனைகளை கேட்பாங்க. அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பீங்க. பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை தாமதங்கள் நீங்க பெறும். எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து கூடும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான கவலைகளும் நீங்க பெறும். சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமையும் விலக பெறுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். செயல் திறமை அதிகரித்து காணப்படுவீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு வேலையை செய்து முடிச்சிடுவீங்க. அரசு தொடர்பான பணிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. எண்ணிய காரியங்கள் கைகூடும். சூழ்நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்கிறது பற்றிய ஆலோசனையிலையும் ஈடுபடுவீங்க. தேவையான நிதி உதவி இந்த
இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கிறது. தேவையான சரக்குகளையும் வாங்கி வைப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணிச்சுமை குறைந்து காணப்படுவாங்க. நிலுவையில் இருந்த பணம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவர்களது நன்மதிப்பை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக நாட்டம் சற்று அதிகரித்து காணப்படும். வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் எதிலையுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கலாம். பெண்களுக்கு இழுபறியாக இருந்த காரியம் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. வரவேண்டிய பணம் வந்து சேரும். செயல்திறமை அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில திறமையும் அதிகரிக்கும். விளையாட்டுக்கள்ல ஆர்வம் உண்டாக பெறும். ஆசிரியர்களினுடைய ஆதரவும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுறது ரொம்ப நல்லது. சுலபமாக முடிந்துவிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்கள் கூட சற்று தாமதமாகலாம். அரசு மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள்ல சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறலாம். வெளியூர் பயணம் அதன் மூலமாக அலைச்சலும் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் அலைச்சலுக்கு பிறகு நடந்து முடியவும் வாய்ப்புகள் இருக்கு. தேவையான பண உதவி சற்று தாமதமாக கிடைக்குங்க. அதே மாதிரி தொழில் தொடர்பாக எதிர்பார்க்கக்கூடிய உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகள் ஆதரவு கிடைக்கப்பெறும். அவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். தீ ஆயுதங்களை கையாளும் போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்கிறது நல்லது. பெண்களுக்கு எதிலையுமே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது அவசியம். எதிலையுமே முடிய வேண்டிய காரியம் கூட சற்று தாமதமாக முடிய வாய்ப்புகளும் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் தேவைங்க. ஒரு முறைக்கு 2 முறை பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் இழுப்பறியோடு உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் கழித்து கூட நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் திட்டமிட்டு அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு அனைத்துமே சுபிக்ஷமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப சூழ்நிலை அப்படின்னு வரும் பொழுது கடந்த காலத்தை விடவும் இந்த காலம் சற்று மேன்மை நிறைந்ததாக காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நீடித்திருந்த பல பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இது எல்லாமே பார்க்கும் பொழுது இந்த சுக்கிர பெயர்ச்சிக்கு பிறகு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கும். அதே மாதிரி என்னதான் பிரச்சனைகள் விலகினாலும் சரி, சில விஷயங்கள் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது மற்ற கிரகங்களினுடைய தாக்கத்தின் காரணமாக சின்ன சின்ன இடையூறுகளும் நீங்கள் சந்தித்தாக வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் எந்த ஒரு செய்கையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்மீக நாட்டத்தில் உங்களுக்கு சிந்தனைகளும் ஆர்வமும் அதிகரிக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவீங்க. ஏதேனும் பிரார்த்தனைகள் உங்களுக்கு நிலுவையில் இருக்குது, பரிகாரங்கள் நிலுவையில் இருக்குது, வேண்டுதல்கள் நிலுவையில் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலம் கனிந்து வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளையோ வேண்டுதல்களையோ பரிகாரங்களையோ நீங்கள் ஆன்மீக தலங்களுக்கு சென்று, அதாவது எந்த கோவிலில் எந்த தெய்வத்துக்கு நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அங்கே சென்று உங்களுடைய பரிகாரத்தையோ உங்களுடைய பிரார்த்தனைகளையோ உங்களுடைய வேண்டுதல்களையோ நீங்கள் வைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் குடும்பத்துடன் சென்று பல சுற்றுலா தலங்களுக்கு செல்லலாம். அப்படின்லாம் ஆன்மீக சுற்றுலா மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்துடன் நீங்கள் ஆன்மீக சுற்றுலா
சென்று தெய்வங்களை தரிசனம் செய்துவிட்டு வருவீங்க. அவ்வாறு வரும்பொழுது உங்களுடைய மனதில் ஒரு விதமான நிம்மதி இருக்கும். இரவில் நல்ல தூக்கம் வரும். வரக்கூடிய பிரச்சனைகளையும் எளிமையாக ரொம்ப நிதானமாக பொறுமையாக நீங்கள் கையாண்டு அனைத்தையுமே எளிமையாக தீர்த்து வைத்து விடுவீங்க. அதற்கான வழி உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் ஒரு அமைதியான காலமாக உங்களுக்கு செல்லும். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை எளிமையாக தீர்த்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு மன தெளிவும் புத்தி கூர்மையும் புத்திசாலித்தனமும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய பெறப்போகிறது.